ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு காலையிலேயே ஒரு உற்சாகமான ஒரு வீடியோவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்திருந்தார். என்னன்னா, என்னை எல்லாரும் அப்பான்னு சொல்கிறாங்க, அதை கேட்கவே நிகழ்ச்சியாக இருக்கு அப்படின்னாரு. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் நியூஸ் சேனலில் மிக மிக ஒரு கொடூரமான கொலையை காட்டியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையில் முட்டம்ங்கிற கிராமத்தில் அங்கே நடக்கக்கூடிய சாராய வியாபாரத்தை தட்டி கேட்ட 2 கல்லூரி மாணவர்கள், அதில் ஒரு மாணவர் கூட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறாங்க, ஹரிசக்தி, ஹரீஷ், 2 பேரை நேற்று இரவு படுகொலை செய்திருக்காங்க. படுகொலை செய்தது யாருன்னா, இந்த ராஜ்குமாருங்கிறவர் சொல்கிறாரு. அவர் கள்ளச்சாராயம் காய்ச்சிறாரா, அவரோடு சேர்ந்த, இன்னும் சொல்லப்போனால் அந்த தெருவிலேயே வச்சு அவரை கொண்டு இருக்காங்க. இந்த ராஜ்குமார் அண்ட் கோ இவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறாங்க. அது ஒரு குடும்பமாக குடும்ப தொழிலாக செய்கிறாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ராஜ்குமாருங்கிறவர் நேற்றுக்கு முதல் நாள் தான் அவர் ஜாமீன்லேயே வெளியில் வந்திருக்காரு. வந்த உடனே அவர் செய்த செயல்தான் இந்த படுகொலை. ஏற்கனவே இந்த மாணவர்கள் சொன்ன பிறகு அவங்கள மிரட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்துக்காக போய் எங்களை மிரட்டுறீங்களான்னு அந்த பையன் கேட்டிருக்கான். அந்த கேட்ட விஷயத்திற்காகவே அவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அப்பா அப்படின்னு சொல்கிறது கேட்குற நிகழ்ச்சியாக இருக்குது. அவருக்கு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். அவருடைய மகனை அந்த குடும்பத்தில் பிறந்திருக்காருங்க ஒரே காரணத்திற்காக அவரை எம்எல்ஏ ஆக்கினார். எம்எல்ஏ ஆன 3 வருடத்திலேயே அவரை அமைச்சராக்கினார். அமைச்சராகின 6 மாதத்துலேயே துணை முதல்வர் ஆக்கிட்டார். ஒரு ஃபாஸ்ட், எவ்வளோ ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அவர் நிகழ்ச்சி அடையலாம். ஆனால் ஊர் மக்கள், குழந்தைகள், கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகள், மாணவர்கள், இவங்களெல்லாம் தன்னை அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சமீபத்திலே பார்த்துருக்கோம். நம்ம டிஎன்பிசி குரூப் 2 அந்த கேள்வி பதிலில் அந்த கேட்குறவங்க ஆப்ஷனில் கூட தாயுமானவர் அப்படின்னு நம்ம முதல்வரை மக்கள் அழைக்கிறாங்க, எந்த காரணத்திற்காக அப்படின்னு ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது இவரே புகழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம். அதாவது ஒரு இடத்துல தவறு நடந்து இந்த விஷயத்தினால இந்த தவறு நடந்திருக்கு, இனிமேல் இந்த தவறு நடக்காமல் செய்வதுதான் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு கடமையாக இருக்கும். ஆனால் மரக்காணம், விழுப்புரம், இங்கே கள்ளச்சாராயம் மரணம் நடந்தது. அதை கள்ளச்சாராயன் கூட சொல்லாதீங்க, விஷச்சாராயன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷச்சாராயத்தை காய்ச்சினவர் அவர் திமுகவுடைய அமைச்சருக்கே சேர்ந்த, அவருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், தெரிந்தவர் அப்படின்னாங்க. ஆனால் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாலே அவர் திமுக காரனான்னு எப்பவும் போல் அவங்க கேள்வி கேட்டாங்க. அந்த காய்ச்சினவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தப்போ அவருக்கும் சேர்த்து காம்பன்சேஷன் இவங்க கொடுத்த அந்த ஒரு கூத்து நடந்தது. சரி, இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சி திருந்தலை. கள்ளச்சாராய மரணத்தினால கள்ளக்குறிச்சியில் 67க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. இவ்வளோ கொடூரமாக நடந்தது அந்த மரணம். ஆனால் இந்த கள்ளச்சாராயத்தினால இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபா அப்படின்னு இவங்க இந்த அரசு அறிவித்ததுனால, இன்னும் சொல்லப்போனால் இந்த கள்ளச்சாராயத்தினால தான் இந்த மரணம் நடந்திருக்கு, எங்கள் குடும்பத்தில் இனிமேல் வாழ்வாதாரமே சிதைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியிலிருந்து மக்கள் வழக்கு கூட போட முடியாத ஒரு சூழலில் அவங்களுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணாங்க. இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சியவர் யாரு? கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவர். அவரும் ஆண்டாண்டு காலமாக இந்த தொழிலை செய்து கொண்டு வரவர். அவர் திமுகவிற்கு மிகவும் வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் அதை கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணத்தை சிபிஐ என்கொயரி பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அந்த சிபிசிஐடி என்கொயரியின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐ என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேஸ் வரும் பொழுது அங்கு என்ன வாதிடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீ டிவி எதிர்வினை நிகழ்ச்சியிலேயே பேசியிருக்கிறோம். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் கேட்டது என்னன்னா, இந்த கண்ணுக்குட்டிங்கிறவர், அவர் மீது ஏற்கனவே ஒரு 17 வழக்கு இருக்குது. 17 வழக்கு இருந்து அவரை சரியாக விசாரணை செய்து தண்டிச்சிருந்தா
அவர் மீண்டும் இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பாரா? அவர் ஏதோ போயிட்டு இந்த தொழிலையே பார்த்துருக்காருன்னா, அப்பொழுதுன்னா அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அனுகூலமும் ஆதரவும் இல்லாமல் அவரால் இதை செய்திருக்க முடியுமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டதாக இந்த வழக்கு குறித்து வாதாடிய திரு GS மணி அவர்கள் நம்ம நிகழ்ச்சியிலேயே அதை குறிப்பிட்டிருந்தார். அந்த 67 மரணம் முடிஞ்சிருக்குது. அதற்கு பிறகு சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு தளத்திலே இருந்து இயற்கை வளத்தை காப்பதற்காகவோ இது போன்ற சமூக சீரழிவை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க கொலை செய்யப்படுவதை பார்க்குறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை இதை குறித்து சமூக ஆர்வலர் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்தார் ஜெகபர் அலிங்கிறவர். அவர் எப்படி அந்த டிப்பர் லாரியை வைத்து அவர் ஏற்றி கொலை செய்யப்பட்டார் என்பதை பார்க்குறோம். இப்பொழுது இந்த சாராய விற்பனையை வெளிக்கொண்டு வந்த இந்த 2 கல்லூரி மாணவர்கள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இது நல்லா தெரியும். ஒவ்வொரு முறையும் இவர் கைது செய்யப்படும் பொழுது இந்த ராஜ்குமாருங்கிறவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார், உடனே கொஞ்ச நாளே திரும்பி வந்துடுவார். அவர் காசு கொடுத்துட்டா தான் காவல்துறைக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு தான் அவர் வெளியில் ஈஸியாக வந்துடுறாரு. தொடர்ச்சியாக இந்த தொழிலை பண்ணுறாங்க. இன்னும் சொன்னப்போனால் அவங்க இது சம்மந்தமாக எங்கள்கிட்ட பேசும் பொழுது என்கிட்ட காசு இருக்குடா, அதிகாரம் இருக்குடா, உங்களால் என்ன நினைச்சாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் பல முறை மிரட்டி இருக்கிறார் என்று அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா சீரழிஞ்சு போயிருக்குது. அதாவது கருணாநிதி அவர்கள் இந்த காவல்துறையை பற்றி சொல்லும் பொழுது ஈரல் கெட்டுவிட்டது அப்படின்னு அவர் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சொல்லுவார். இப்போ ஆளுங்கட்சி அதிகாரத்திலே இருக்கிறாங்க. காவல்துறை அந்த துறையை நிர்வகிப்பதே முதல்வர் ஸ்டாலின் தான். அப்படின்னா அவருடைய நிர்வாக திறமையின்மை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக ஆகிறது. சமீபத்தில் அந்த அமைச்சர்களுடைய இலாக்காக்கள்லாம் மாற்றப்பட்டது. அது சிலரை கோவப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக சமாதானம் செய்வதற்காக கட்சி பொறுப்பில் மாற்றி இருக்கிறதுனால அப்படியெல்லாம் மாற்றினாங்கங்கிற ஒரு செய்தி வந்தாலும் ஒரு சில அமைச்சர்களுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு கூட மாற்றினாங்கலாம் சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு துறை மிக மோசமாக செயல்படுகிறது அப்படின்னா உள்துறை, அதாவது இந்த காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதல்வருடைய கீழே இயங்கக்கூடிய இந்த துறை தான். இப்போ இது குறித்து யார் கேள்வி கேட்பது? இப்போ யாராவது கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அவர்கள் மூஞ்சே விடியாதவர்கள் விடியல் ஆட்சியை பற்றி கேள்வி கேட்கிறார்கள் அப்படின்னு கோவப்படுகிறார் முதல்வர். அது மட்டும் இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதை பூதாகரமாக பெரிதாக்கி இந்த விஷயத்தையே மக்கள் மத்தியில் இந்த அரசு குறித்து தேவையில்லாத ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த ஆட்சியின் மீது மக்கள்கிட்ட ஒரு கோபம் வரணுங்கிறதுக்காக வேண்டுமென்றே செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மக்களுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசமான சிரிப்பை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவருக்கு அவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறார். தன்னை அப்பா என்று அழைப்பது சந்தோஷம் என்கிறாரு. ஆனால் அந்த 2 மாணவர்களை இழந்து நிற்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு தான் நமக்கு தெரியல. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியிலே வேறொரு பிரச்சனை குறித்து நாம் விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.